நடைபாதை கையேறி வியாபாரம் நடத்தும் வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கையுடன் மூணார் கிராம பஞ்சாயத்து முன்வந்துள்ளது. 5 நாட்களுக்குள் நடைபாதை கையேறிய கடைகள் மாற்றவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ். விஜயகுமார் தெரிவித்துள்ளார். மூணார் டவுனில் காய்கறி மார்க்கெட், பஞ்சாயத்து காம்ப்ளெக்ஸ், மெயின் பஜார் போன்ற இடங்களில் சாலையோரங்களே கையேறி வியாபாரம் நடத்தும் கடைகளுக்கு எதிராக புகார்கள் அதிகமாக எழுந்து வந்தது. தோட்டப்பகுதியில் விடுமுறை நாட்களிலும் கூட்ட நெரிசல் உள்ள நாட்களிலும் மார்க்கெட்டுக்குள் ஆட்கள் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பஞ்சாயத்து நடவடிக்கை எடுத்துள்ளது. நடைபாதை கையேறி வியாபாரம் நடத்துபவர்கள் 5 நாட்களுக்குள் இங்கிருந்து மாற வேண்டும் என்றும் ഉത്തരവിടപ്പെട്ടുള്ളത്. പഞ്ചായത്ത് കോംപ്ലക്സ് ആയാലും പഴ മാർക്കറ്റ് ആയാലും സമയം കൊടുത്തിട്ടുണ്ട്. പൊതുവഴിയിലുള്ള അവിടെ മാർക്ക് ചെയ്ത് തരും, പ്രതിനിധികൾ മാർക്ക് ചെയ്തിട്ട് 5 ദിവസത്തിനുള്ളിൽ അത് നീക്കിയില്ലെങ്കിൽ പഞ്ചായത്തിൻ്റെ ഉത്തരവാദിത്തം അത് നീക്കം ചെയ്യും. ഏതാണ് കട അവർക്കെതിരെ പഞ്ചായത്ത് രാജ് നിയമത്തിന് അനുസരിച്ചിട്ടുള്ള ഫൈൻ ഈടാക്കൽ ഉൾപ്പെടെയുള്ള നടപടികൾ സ്വീകരിക്കും. അതിൻ്റെ പേരിൽ പച്ചക്കറി മാർക്കറ്റിൽ രാവിലെ 10 മണി വരെ ഇത്ര ഇളവ് കൊടുക്കും. കാര്യം അവരുടെ ലോഡ് വരികയും ആ ലോഡ് മാറ്റുന്നവരെ സമയം കൊടുക്കും. 10 മണി കഴിഞ്ഞാൽ പൊതുവഴിയിൽ ഒരു സാധനം വയ്ക്കാൻ പഞ്ചായത്ത് അനുവദിക്കത്തില്ല. അത് ഈ നാടിന് നന്മയ്ക്ക് വേണ്ടിയിട്ടാണ് കരുതുന്നത്. அதனுடன் மூணார் டவுனில் சாலையோர வியாபாரிகளுக்கும் நடைபாதை கையேறி வியாபாரம் நடத்தும் நபர்களுக்கும் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.